இயற்கை சார்ந்து குழந்தை பேரு அப்படின்றது வந்து நல்லா இருக்கும். அப்போ இந்த முதல் மாதம் அப்படின்றது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்கும் சுக்கரன் வந்து 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ அல்லது அஸ்தங்கத்துக்குள்ளே இருந்தாலோ அல்லது நீச்சமாக இருந்தாலோ கன்னி வீட்டில் இருந்ததுன்னா 28 டிகிரிக்கு பக்கமாக இருந்ததுன்னா அந்த நீச்சத்தோடு ஒரு ராகு உட்கார்ந்துருக்கார் அல்லது வந்து கேது உட்கார்ந்துருக்கார் அல்லது உங்களுக்கு லக்னத்துக்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவருடைய பகை கிரகங்கள் வந்து சுக்கரனோடு, பொதுவாக சுக்கரனுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னாலே செவ்வாயும் சூரியனும் வருவாங்க, அதே மாதிரி வந்து குருவும் வருவார். இதெல்லாம் சமகிரகங்களாகவும் பகை கிரகங்களாகவும் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடியது வந்து பொதுவாக நெய் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கனாலே நல்லாயிருக்கும். அதற்கடுத்து வந்து 2வது மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த கரு அப்படியே லேசாக டெவலப் ஆகி பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அண்டத்தில் இருக்கக்கூடியது பிண்டத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த சதைப்பகுதி மட்டுமே உருவாகும். அந்த சதைப்பகுதி உருவாகக்கூடிய காலம் அப்படின்றது வந்து முதல் 30 நாள்லேருந்து அடுத்த